ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிரன் ரெசிபி. இன்றைக்கு நான் ஈஸி சிக்கன் பிரெட் ஒன்று செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். இது தான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ நல்லா மின்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி பிளெண்டர் இல்லாதவங்க நைஃபை யூஸ் பண்ணி நல்லா டைனி பீசஸாக சாப் பண்ணி ரெடி பண்ணுங்கள். இது தான் இன்க்ரீடியன்ஸ். இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸ்ட அளவுகளை போட்டிக்கு தேவையானவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஃபில்லிங் செய்கிறதுக்கு ரெடி ஆகுறேன். நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை இப்போ குக் பண்ண ரெடி பண்ணுறேன். இது வந்து அனியனை ஆயிலில் போட்டு சொட்டேட் பண்ணுறேன். அதோட க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்பைசஸ், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ். அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிக்கு அதில் பார்க்கலும். நல்ல ஒரு மிக்ஸை கொடுப்போம். அரைச்சி எடுத்து சிக்கனை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுப்போம். இதோட எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட நான் கார்லிக் சில்லி சோஸையும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்வீட் சில்லி ஆட் பண்ணலாம், டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணலாம். ஆயில் செப்ரேட் ஆகி வரும் வரைக்கும் நல்லா சிக்கனை குக் பண்ணி எடுங்க. இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இதோட இன்க்ரீடியன்ஸையும் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன். இப்போ நான் டோவை செய்ய ரெடி பண்ண போகிறேன். நார்மலாக நாங்கள் எந்த ப்ரெட்டும் செய்ய போக்குள்ள அதை டோவை ரெடி பண்ணி ரைஸாக ஒரு 1 hour 2 hour வைக்கணும். பட் இந்த ப்ரெட் டோ வந்து குயிக்காக செஞ்ச கையோடு ரெடி பண்ண இயலும். நான் இந்த இதுக்கு ஒரு முட்டையும் முழுதாக யூஸ் பண்ணலை. இதில் கொஞ்சத்தை வச்சேன் நான் ப்ரெட்டுக்கு எக் வாஷ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, நான் ஓல் எக்கையும் போடலை. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இப்படி செய்யுங்க. எல்லாம் மிக்ஸ் செய்தாக்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டோவை ரெடி பண்ணுவோம். ஒரே தடவையில் தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் கவுண்டர் டாப்பில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டோ நல்லாவே சாஃப்டாக வேண்டிய அவசியம் இல்லை. டோ ரெடி. இப்போ நான் இதை 4 பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன்.
இப்போ நான் செஞ்சு முடித்த ப்ரெட்டில் ஆயிலை பூசி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு நான் வெளியே செப்பரேட் பண்ணின எக்கு அதுக்கு எக் வாஷ் பண்ணுறேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வெரி ஈஸி. மீன்வாயில் இப்போ நான் இந்த ப்ரெட்டுக்கு நைஜெலா சீடும் சீசமி சீடும் ஆட் பண்ணுறேன். நைஜெலா சீட் கிடைக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணுங்கள். அது அவசியம் வேண்டி இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்கு தான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நாங்கள் ஓவனில் போடுவோம். 180 degrees 15 to 20 minutes பேக் பண்ணி எடுப்போம். வாவ், பிரெட் ரெடி. இதோட நான் ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ட்ரிங்க்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் எங்களோட இஃப்தாருக்கு புட்டும் இடியாப்பம் செய்ய ரெடி பண்ணுறேன். இது நான் ஸ்ட்ரிங் ஆப்பர் செய்கிறேன். நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை ஸ்ட்ரிங் ஆப்பர் செய்கிறதுல. இப்போ இது கோகோனட் புட்டுக்கு ரெடி ஆகுது. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் குக் பண்ண வச்சுக்கிறோம். இடியாப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு நான் ஒரு கோகோனட் சம்பல் செய்கிறேன். அதுக்கு அனியனும் க்ரீன் சில்லிஸும் யூஸ் பண்ணுறேன். அதோட சால்ட்டையும் போட்டு தட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தட்டுவோம். நல்லா தட்டியாச்சு. இப்போ அதோட பிளாக் பெப்பர் கோனையும் ஆட் பண்ணுறேன். இது ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கோகோனட்டை ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் இதோடு சேர்த்து தட்டி எடுப்போம். இப்போ தட்டின இந்த கோகோனட்டை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நான் அதை ரிமைனிங் உள்ள கோகோனட்டையும் இதோடு சேர்த்து அதுக்கு நான் 1/2 teaspoon சில்லி பவுடரும் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி தேவைக்கேற்ற சால்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறேன். இந்த கோகோனட் சம்பல் இடியாப்பத்தோட ஸ்ட்ரிங் ஆப்பஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது மோல்டி ஃபிஷ் மாசி கருவாடு அது ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிக்கன் பிரெட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.